ரோமர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 31ஆம் வசனம் வரைக்கும். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் இங்கே அது நீக்கப்பட்டது எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியில் இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கப்படுகிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே என்பது. மறுபடியுமாக 20-21 வசனத்தில் வாசிக்கிறேன். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது என்பது. நம்ம தொடர்ச்சியாக நம்ம ரோமர் எழுதின நிருபத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். இந்த ரோமர் எழுதின நிருபத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த ரோமர் எழுதின நிருபத்தினுடைய தாற்பயம், அதாவது நோக்கம், இந்த எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி, அது ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பாவியான மனுஷனை நீதிமானா இல்லாட்டி குற்றமற்றவனாக தேவன் தீர்க்கிறார். பாவம் செஞ்சவனை இல்லாட்டி ஒரு பாவியை பாவம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். அதான் நீதிமானாக்கப்படுதல். ரோமரில் பார்க்கும் பொழுது இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை, அந்த விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதலை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் தானே முன் வந்து ஜனங்களை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், ஒப்புரவாக்குகிறார். எல்லா செயலும் கடவுளே செய்கிறார். அதை யார் மூலமாக செய்கிறார் அப்படின்னு சொன்னால் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்கிறார். அதை சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற யாவருடைய பாவங்களையும் இலவசமாக மன்னித்து அவங்கள பாவங்களிலிருந்து விடுவிக்கிறார். அதோடு நிறுத்துறதில்ல, பாவத்தை மன்னிச்சு அவருடைய நீதினால என்னைய மூடி என்னை நீதிமான்னு அறிக்கையிட்டு என்ன அவருடைய நீதியை எனக்கு உட்புகுத்தி எனது கணக்கில் வச்சு என்னை தேவனுக்கு முன்னதாக என்னை பரிசுத்தவான் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த செயலெல்லாம் செய்கிறது முழுமையாக தேவன் செய்கிறார் என்று பார்க்கும். அப்போ இதை பார்க்கும் பொழுது மனுஷன் பாவத்தில் விழுந்து போன மனுஷனை கடவுள் நீதிமான்னு சொல்கிறார். இது வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, இது வேதம் சொல்லுது. இது மனுஷ கண்டுபிடிப்பு கிடையாது, மனுஷ சிந்தனை கிடையாது, மனுஷ தத்துவம் கிடையாது, பாரம்பரியம் கிடையாது, ஒரு சபை கண்டுபிடிச்சது கிடையாது. இது வேதபூர்வமானது. மனுஷன் என்ன பண்ணிட்டான்? பாவம் பண்ணிட்டான். மனுஷன் பாவம் பண்ணதுனால 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அநியாயமாக அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்தி, அநியாயம். நியாயப்பிரமாணம் 2ஆக பிரிக்கப்பட்டு முதல் 4 கட்டளைகள் கடவுளுக்கு விரோதமாகவும், அடுத்தது தேவ பக்தியாகவும், அடுத்த 6 கட்டளைகள் அநியாயமாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு கடவுளோட உறவுல இல்லை. மனுஷன் பாவம் செஞ்சு கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சான். கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால மனுஷன்
மனுஷன் மேலே கடவுள் கோபமாக இருக்கிறார். இது நிறைய நேரத்தில் நம்ம யாருக்கும் புரியறது கிடையாது. நான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சதுனால கடவுள் தான் என் மேலே கோபமாக இருக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதன் மீதும் கடவுள் தேவன் கோபமாக இருக்கிறார். உன் மேலே கடவுள் கோபமாக இருக்கிறார். நீ ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொன்னால் கடவுள் உன் மேலே கோபமாக இருக்கிறார். பர்சனலாக உன் மேலே கோபமாக இருக்கிறார். இப்போ மனுஷன் என்ன செய்ய பார்க்குறான் அப்படின்னு சொன்னால், சக மனுஷன்கிட்ட இருக்கிற காரியத்தை சரி செய்யணும்னு பார்க்குறான ஒழிய கடவுளிடத்தில் ஒப்புரவாகணும், கடவுளிடத்தில் சரி செய்யணுங்கிற விஷயத்தை விட்டுட்டான். எப்போ ஒரு மனுஷன் கடவுளிடத்தில் ஒப்புரவாகிறானோ, எப்போ கடவுளிடத்தில் உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி கடவுளுக்கு விரோதமாக செஞ்ச பாவத்தை கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்டு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவோடு ஒப்புரவாகிறானோ அப்போ தான் சக மனுஷன்ட்டு ஒப்புரவாக முடியும். இதை சரியான முறையில் நீங்கள் விளங்கி கொள்ளணும். கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷன் மீதும் தேவன் கோபமாக இருக்கிறார். ஏன்னா மனுஷன் செஞ்சது கடவுளுக்கு விரோதமான பாவம் என்று பார்க்கிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் புறஜாதிகள் எல்லாரும் பாவிகள் என்று பார்க்கிறோம். புறஜாதி எல்லாரும் பாவி. ஏன்னா தேவனை குறித்து அறியப்படுவது அவனுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை அதை அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் படைப்பின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அவன் அந்த உண்மையை மறைச்சி கடவுளை விட்டுட்டு படைப்பை வணங்க ஆரம்பித்தான். புறஜாதியானுடைய பிரச்சனை என்னன்னா, படைத்தவரை விட்டுட்டு படைப்பை வணங்குவது. நீங்கள் என்னைக்கெல்லாம் மனுஷன் படைப்பை வணங்குறானோ அவனுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்பொழுது யூதனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், 2ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், சட்டத்தை கொடுத்தார். அவன் என்ன நினச்சிட்டான், சட்டம் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால நான் நல்லவேன்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டான். ஆனால் சட்டத்தை நீ கை கொள்ளணும். ஆனால் சட்டத்தை உன்னால் கை கொள்ள முடியாது. ஏன்னா நீ பாவத்தில் பிறந்து இருக்கிற. பாவத்தில் பிறந்த உன்னால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. கை கொள்ள முடியாததுனால நீ பாவியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது எல்லா மனுஷனும் பாவிகள் என்று சொல்லுகிறது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உண்மை உள்ளவன் உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இப்போ ரொம்ப கிளியராக சொல்லுது, இந்த உலகத்தில் நல்லவங்கிறது இல்லை. ஆதாம் மூலமா பிறந்த எந்த ஒரு மனிதனும் நல்லவன் இல்லை. இதை உங்களுக்கு புரிஞ்சாதான் வேதமே புரியும். வேதம் புரியவே புரியாது. பவுலோட ஆர்கியூமெண்ட் என்ன? பவுல் என்ன சொல்றாரு? மனுஷனுடைய நிலைப்பாட்டை சொல்லுகின்றார். ஆதாம் கடவுளுடைய கட்டளையை மீறினான். ஆதாம் மூலமா பிறந்த எல்லாரும், நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்னா பாவிகளாகவே இருக்கிறோம். நான் பிறந்தது பாவத்தில் பிறந்தேன். இந்த ஆரிஜின் ஆஃப் சின்ன சொல்கிறப்ப திரும்ப சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 51:5, இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்கொண்டு. நான் பாவத்தில் பிறந்ததுனால நான் பாவம் செய்வேன். இப்போ பாவத்தில் பிறந்த மனிதனால பாவம் மட்டும்தான் செய்ய முடியுமோ ஒழிய நல்லது செய்ய முடியாது. இந்த உண்மை தெரியல அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். ஆதாம் கடவுளுடைய வார்த்தையை மீறினா அவனுடைய பாவம் எனக்குள்ள வந்துருச்சு. ஆதாமுடைய வித்து நானே, ஆதாமுடைய சின் எனக்குள்ள உள்ளுக்குள்ள இம்ப்யூட் ஆகி போச்சு. இப்போ ஆதாமுடைய பாவம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் பாவம் செய்யறேன். இதைத்தான் நம்ம சொல்றோம். பாருங்க, இதான் அந்த ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவத்தில். அடிப்படை சத்தியம், இந்த கால்வினிசம் சொல்லுவாங்க, டாக்ட்ரின் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னா, டோட்டல் டிப்ரிவிட்டி ஆஃப் மேன் அப்படிங்கிற. பவுல் ரோமர்கள் நிறுவத்தில் முதல் 3 அதிகாரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஆதாம் மூலமாக பாவியாக பிறந்திருக்கான்னு சொல்லி சொல்கிறாரு. இதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினால மரணமும் இந்த உலகத்தில் வந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பாவம் ஆதாம் மூலமாக நான் இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நான் பாவியாக இருக்கிறேன், என்னால் நல்லது செய்ய முடியாது. ஏன்னா இதை புரிஞ்சாதான் நீங்கள் உலகத்திலே வாழ முடியும். இந்த ட்ரூத்து தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாழ முடியவே முடியாது. தலைகளனாலும் வாழ முடியாது. நீங்கள் எப்பொழுதும் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இன்னொருத்தனை நம்மளோட கம்பேர் பண்ணியே பார்த்துட்டு இருக்கோம்.
இன்னொருத்தனை நம்மளோட ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் நான் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபிலாசபர்கிட்ட போய் கேட்டு, இல்லாட்டி தத்துவ ஞானிகிட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் தனது கற்பனையின்படி சொல்லுவான். ஒரு படித்தவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் தான் படித்ததுலேருந்து சொல்லுவான். ஒரு சயின்டிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவனுடைய ஆராய்ச்சியின்படி சொல்லுவான். ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கேட்டிங்கன்னா அவன் அந்த அசைலம் இருக்குல்ல, அதில் இந்த மக்கள்லாம் எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பார்த்து சொல்லுவான். ஒரு சோஷியாலஜிஸ்ட் சமூக நலவாதிகிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவன் அந்த அனுபவத்துலேருந்து சொல்லுவான் மனுஷன் யார் அப்படின்னு சொல்லுவான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு வியூவில் சொல்லுவான். நீங்கள் யாருன்னு உங்களை படைச்சவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவர் சொல்வார் நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும், என்னை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னான். கடவுளுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுது? மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? வேதம் சொல்லுது மனிதன் வீழ்ச்சி விட்டுறவன், ஃபாலன். மனுஷன் மோசமானவன், டிப்ரவேட் மேன். மனுஷன் தேவனுடைய சித்தத்தை மீறினவன், சின்னிங். மனுஷன் பாவமானவன், அவன் சின்ஃபுல். மனுஷன் உதவியற்றவன், ஹெல்ப்லெஸ். மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது மனுஷன் மரித்து கொண்டிருக்கிறவன், மரித்து கொண்டிருக்கிற மாம்சத்தை பெற்றவன், டையிங் ஃப்ளஷ் உள்ளவன். மனிதன் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் வெட்டுக்கிளியை போல இருக்கிறான். மனுஷன் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் களிமண்ணை போல இருக்கிறான். மனுஷன் எப்படி இருக்கிறான் கடவுளுடைய பார்வையிலன்னா ஒரு தூசியை போல இருக்கிறான். மனுஷன் கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னால் ஒரு புகையை போல இருக்கிறான். மனுஷன் கடவுளுடைய பார்வையில் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் பிராசில் படிஞ்ச தூசியை போல இருக்கிறான். வேதம் சொல்லுது பூமியின் குடிகள் எல்லாம் கடவுளுக்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்று கருதப்படுகிறார்கள். வேதம் சொல்லுது மனிதன் முடிவுள்ளவன். மனுஷன் கடவுளுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது ஒன்றும் இல்லாதவன், முடிஞ்சு போறவன். கடவுள் யார்? முடிவற்றவர், நித்தியமானவர், மாறாதவர். இவருக்கு முன்னாதாக மனுஷன் ஒண்ணுமே இல்லை, அவன் ஒண்ணுமே இல்லை. He is nothing. மனுஷனை குறித்து பார்க்கும்பொழுது மனுஷன் நத்திங். மேன் ஹேஸ் நத்திங், மேன் கேன் டூ நத்திங் அப்படின்னு சொல்லுது. மனுஷன் ஒன்றும் இல்லாதவன், அவனிடத்துல ஒன்றுமே கிடையாது, அவன் ஒன்றுமே செய்ய இயலாதவன். நீங்களும் நானும் முதல் தெரிஞ்சுங்க, பேசிக்காக நீங்களும் நானும் ஒன்றும் இல்லாதவர்கள். we are nothing. ஒன்றும் இல்லாததோட ஒன்றும் இல்லாத கூப்பிட்டா ஒன்றும் இல்லைன்னா அர்த்தம். ஒன்றுமே கிடையாது, நீங்களும் நானும் ஒன்றும் இல்லாதவர்கள். நம்ம இடத்துல அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையவே கிடையாது. வேதம் திரும்ப சொல்லுது மனுஷன் வீழ்ச்சி உற்றவன் சொல்லுது. மனுஷன் அப்படிங்கிறப்ப மனுஷனுக்கு அறிவு, உணர்வு, சித்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது. அதான் மனுஷன். அறிவு, உணர்வு, சித்தம் கொண்டவன் தான் மனுஷன். மனுஷனுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மனுஷனுடைய மனசு இருளடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுது. மனிதனுடைய மனது இருளடைந்து இருக்கிறது. இதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 கொரிந்தியர் 4:4 அது வேதம் சொல்லுது, இந்த உலகத்தின் அதிபதி ஆனவன் அவருடைய மனதை குருடாக்கினான், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் சொல்லி சொல்லுது. 1 கொரிந்தியர் 2:4 சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 14 ஜென்ம சுவாபமான மனிதனோ ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறாதலால் அவன் அறியவும் மாட்டான்னு சொல்லி ரோமரில் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனுஷனுடைய நிலைப்பாட்டை இன்னும் அழகாக சொல்லுது. 5ஆம் வசனம் 8:5 8 வசனத்தில் சொல்லும் பொழுது 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அது சொல்லுது, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6ஆம் வசனம் சொல்லுது மாம்ச சிந்தை மரணம் சொல்லுது. 7ஆம் வசனத்தில் சொல்லுது, எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. 8ஆம் வசனம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். டிப்ரவிட்டி ஆஃப் சின் சொல்லுது. மனுஷன் பாவத்தினால இருளடைஞ்சு போனான்னு சொல்லுது. அவனுடைய விருப்பம் எப்படி ஆகி போச்சுன்னா கரபடிஞ்சு போச்சுன்னு சொல்லுது. வேதம் சொல்லுது எரேமியா 17 சொல்லும் பொழுது 9ஆம் வசனம், இருதயமோ மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லுது. மார்க்கு சுவிசேஷத்தில் சொல்லுது 7ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 21ஆம் வசனத்தில் மனுஷனுடைய சிந்தை நித்தம் பொல்லாதது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரம், வேசித்தனம், களவு, காமவிகாரம்,
இதுதான் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்தது. ஆக மனுஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை தான் கரப்பட்டு போச்சு. அவனுடைய சித்தம் அது எப்படி ஆகி போச்சுன்னா, பாவத்துக்கு அடிமையாகி போச்சு. பாவத்துக்கு அடிமையாகி போச்சு. ஆகவே இந்த பாவியான மனுஷனால கடவுளை பார்க்க முடியாது. இந்த பாவியான மனுஷனால கடவுளை பிரியப்படுத்த முடியாது. அவன் தேவ காரியங்களை அறிய முடியாது. அவன் இயேசுவை ஆண்டவர்னு சொல்ல முடியாது. அவன் கிறிஸ்துவன் இடத்துல வர முடியாது. இதுதான் ஒவ்வொரு பாவியான மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலை. இதுதான் சொல்றாரு எபேசியர் 2:1 சொல்லும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். மனுஷன் பாவத்துல செத்திருக்கான். இந்த ஃபர்ஸ்ட் ரோமன்ஸ்ல ஒரு இந்த ஜஸ்டிஃபிகேஷன், இந்த விசுவாசத்தினால நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பவுல் முன்னிறுத்தும் பொழுது, அந்த வசனத்தை நீங்க பாருங்க. ரோமர் 3:19 பார்க்கும் பொழுது, அவர்கள் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு, அவர்கள் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கு அப்படின்னு என்னன்னா, ஒரு மனுஷனும் பேசக்கூடாது. கடவுளுக்கு முன்னதாக ஒரு மனுஷனும் வாயை திறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எல்லா மனுஷனும் பாவி. எல்லா மனுஷனும் ஆதாம் மூலமா பாவத்துல விழுந்து போனவன். அவனுக்கு கடவுள் யாருன்னு தெரியவே தெரியாது. அப்ப கடவுள் யாருன்னு தெரியாததுங்கிறதுனால அவன் கடவுளிடத்துல வரவே முடியாது. அவன் பாவத்துல செத்து போனவன். இப்ப பாவத்துல செத்து போனவனுக்கு இங்க என்ன வழி அப்படின்னு சொன்னா, இது என்ன புரிய வைக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த டிப்ரவிட்டி ஆஃப் சின், அதாவது மனுஷனுடைய வீழ்ச்சியை நீங்க சரியா புரிஞ்சாதான், ஒரு விசுவாசி அவிசுவாசிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நீ பாவத்தில் செத்து இருக்க, உன்னால் பாவம் மட்டும் தான் செய்ய முடியும், உன்னால் நல்லது செய்ய முடியாது, உன்னால் கடவுளிடத்தில் வர முடியாது, நீ செய்கிறதெல்லாம் கடவுளுக்கு விருப்பமற்ற செயல் தான், உன்னால் நல்லது செய்ய முடியாது, நீ நல்லது செய்கிறேன்னு நினைக்கிறதெல்லாம் அது பாவம், நீ நல்லதுன்னு செய்கிறீங்கள அதெல்லாம் பாவம். ஏன்னா நான் பாவியாக இருக்கிறதுனால, எனக்குள்ளே வரதெல்லாம் பாவமாக இருக்கிறதுனால, நான் செய்கிறது எதுவும் கடவுளை பிரியப்படுத்தாது. இதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஆகவே நீ மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நான் பாவி, எனக்கு விசுவாசத்தை தாங்கன்னு சொல்லி அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய நீதியினால மூடப்பட்டு கடவுளோட ஒப்புரவாகும். இது ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கான சிந்தனை. ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சு, உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பிரச்சனை அப்படிங்கிறப்ப எனக்குள்ள மட்டுமே பிரச்சனை இருக்காது. பிரச்சனைங்கிறது என்னோட பக்கத்தில் இருக்கவங்களோட பிரச்சனை, என் குடும்பத்தில், என் மனைவியோட, என் கணவனோட, என் பிள்ளைகளோட, என்னுடைய உறவுகளோட பிரச்சனை, நான் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, என்னுடைய சமூகத்தில் நான் பார்க்குற நபர்களோட பிரச்சனை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் எல்லாருடையும் பிரச்சனையோடு தான் இருப்பான். யாரு கூடயும் அவனால் சமாதானமாகவே இருக்க முடியாது. இதில் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மற்றொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறதுனால அவனால பாவத்தை மட்டும்தான் செய்ய முடியும். பாவியா இருக்கிறதுனால ஒருவன் பாக்கி இல்லாமல், நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷனும் பாவியா இருக்கிறதுனால எல்லா மனுஷனும், ஒருவேளை உன் மனைவி ரட்சிக்கப்படலைன்னா, உன் புருஷன் ரட்சிக்கப்படலைன்னா, உன் பிள்ளை ரட்சிக்கப்படலைன்னா, உங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்படலைன்னா, அவனால பாவம் தான் செய்ய முடியும். ஏன்னா அவனிடத்துல நல்லது இல்லை, அவனிடத்துல இருந்து நன்மை வரவே வராது அவன்கிட்ட. அது பிள்ளையா இருக்கலாம், மனசெல்லாம், இந்த பாவ மனசெல்லாம் நீங்களாம் நம்மள அதான் வேதம் சொல்லுது, நீதிமொழிகளை சொல்றப்ப தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் அப்படிங்கிறது. மூடன்னு நம்ம எல்லாம் இன்னொருத்தரை பார்த்து மூடன்னு சொல்லுவோம். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ தான் மூடன், நீ யாருன்னு உனக்கு தெரியாது, உன் இருதயம் எப்படி செயல்படும் உனக்கு தெரியாது, உன் இருதயம் எப்படி செயல்படும் தெரியவே தெரியாது. மனுஷன் பாவத்துல செத்து இருக்கான், அவனிடத்துல நன்மை கிடையாது. இப்ப அவிசுவாசி ரட்சிக்கப்படணும், பாவியா இருக்கான் அப்படின்னு சொல்லுது. விசுவாசிக்கு சொல்லுது எல்லாரும் பாவின்னு சொல்லுது. இப்ப நான் பாவி, இப்ப நீங்களும் பாவி. இப்ப எல்லாரும் பாவிங்கிறப்ப இந்த தேவனுக்கு முன்னதாக என்னை தாழ்மைப்படுத்துது. நான் நல்லதான் இல்லை.
ஒரு அடிப்படை சிந்தனை என்ன தெரியுமா? அந்த உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு மனுஷனும் நான் நல்லவன் இல்லைங்கிறப்ப கடவுளுக்கு முன்னால ஒரு தாழ்மை வரணும். இந்த டிப்ரவிட்டியை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு தாழ்மை வரும். இவன் பாவம் செஞ்சிட்டானா, இப்போ இந்த பாவம் செஞ்சிட்டானா இவனை அப்படி கண்ணை விழிச்சு பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இதே நிலையில தான் நானும் இருக்கிறேன். இவன் பாவம் செஞ்சுட்டான், அவனால நல்லது செய்ய முடியாது. இப்போ நான் அவனை பார்க்குறேன், இவன் என்ன நல்லது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்படலை, இவன் என்ன நல்லது செய்ய முடியும்? நல்லது செய்ய முடியாது. அவன் ரொம்ப மோசமானவனா? எல்லாரும் மோசமானவன். நீ எப்படி மோசமோ அதே மாதிரி உன் மனைவி மோசம். எப்படி உன் மனைவி மோசமோ அதே மாதிரி உன் புருஷன் மோசம். எப்படி புருஷன் மோசமோ அதே மாதிரி பிள்ளை மோசம். உன் உறவுகள் மோசம். ஏன்னா அவன் ஆதாமியினுடைய வித்தை சுதந்திரித்து அவன் பாவம் செய்யறது பாவியா இருக்கிறதுனால அவன் பாவம் தான் செய்வான். அவன்கிட்ட போய் எப்படி நீ நல்லதை எதிர்பார்க்கிற? அவன்கிட்ட நல்லதை எதிர்பார்க்கவே முடியாது. அவிசுவாசிட்ட ஒரு காலத்திலேயே நன்மையை எதிர்பார்க்கவே முடியவே முடியாது. அவிசுவாசிட்ட நல்லதை பார்க்க முடியாது. அப்ப இது எனக்கு என்ன கத்து தருது? இந்த டிப்ரவிட்டி ஆஃப் சின் என்ன கத்து தருதுன்னா, எனக்கு தாழ்மை, எனக்கு கடவுளுக்கு முன்னதாக தாழ்மை. நான் ஒன்றும் இல்லை, சக மனுஷனும் என்ன போல பாவத்தில் போராடுறவன். சக மனுஷன் என்ன போல பாவத்தில் போராடுறவன். அவனுக்கு நான் உதவி செய்யணும், அவனுக்காக நான் ஜெபிக்கணும். அவன் குற்றத்தை நான் சுட்டி காட்டுறது கிடையாது. அவனை திருத்தணும், அவனுக்கு நான் உதவி செய்யணும், அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை சொல்லி, நியாயப்பிரமாணத்திலேருந்து உன்னால அவனை காப்பாற்றி கொள்ள முடியாது, நீ கிறிஸ்தவன் இடத்துல வான்னு சொல்லி அவனை இயேசுவின் இடத்துல நடத்தணும். நான் யாரையும் நியாயம் தீர்க்க கூடாது, இவன் இப்படி ரொம்ப மோசமானவன் சொல்லி. சக மனுஷனும் என்ன போல பாவத்தில் இருக்கான், அவனை விட்டு கொடுக்கணும், அனுசரிக்கணும், அவனுக்காக ஜெபிக்கணும், அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். இதுதான் என்னுடைய சிந்தனையாகவே இருக்கும். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை? உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை? ஒருத்தனை நீ குத்தி காட்டிக்கிட்டே தானே இருக்கிற. நீ சரியில்லை சுட்டி காட்டிக்கிட்டு தானே இருக்கிறோம். இவன் ஒழுங்கா வேலை செய்யலை, இவன் இப்படி தான் இருப்பான், இவனை நீ ஒன்றுமே பண்ண முடியாது. கையை திருகினாலும் முடியாது, காலை திருகினாலும் முடியாது, அவன் அப்படி தான் இருப்பான். இல்லைங்க என் வீட்டுக்கார் ரொம்ப குடிகாருங்க, அப்படி தான் இருப்பாப்புல. என் வீட்டுக்கார் திருடன், அப்படி தான் இருப்பான். என் வீட்டுக்கார் பொறுக்கிங்க, அப்படி தான் இருப்பாப்புல. உன் மனைவி அப்படி தான் இருப்பான். என் பிள்ளை அப்படி தான் இருப்பான். ஏன்னா வேதம் அப்படி தானே சொல்லிடுச்சு. பைபிள் சொல்லுது நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. சொல்றப்ப ரொம்ப, அதாவது இந்த பைபிள் எந்த எக்ஸ்ட்ரீம் மனுஷனை கொண்டுட்டு போய் அவனுடைய பாவ நிலையை காட்டுதுன்னா அந்த ரோமர் நிருபம் தான், வேற எதுவுமே கிடையாது. ரோமரில் நீ படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு 12ஆம் வசனத்தில், 12லேருந்து வாசிக்கிறேன் பாருங்க, பைபிள் பாருங்க, 12ஆம் வசனத்துலேருந்து பாருங்க. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. நன்மை செய்கிறவன் இல்லை. இப்போ நம்ம நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம் நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் நல்லது செய்கிறாங்க அப்படிமோ, நிறைய பேர் அன்னதானம் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒரு குருடனுக்கு காசு கொடுக்குறாங்க, சோடனுக்கு காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் அங்கே வேதம் நல்லதுன்னு சொல்லலை. அது அவனுடைய பெருமைக்கு செய்கிறது. அவன் பெருமைக்கு செய்கிறது. என்ன நீ நல்லது செஞ்சாலும் சரி, அது உன்னுடைய பெருமைக்கு. இங்கே வேதம் சொல்லுது ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பர்சனலைஸ் பண்ணுறாரு. எப்படின்னா அவர்கள் தொண்டை, ஒவ்வொரு பாடி பார்ட்டையும் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர் உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது, அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்த தீவிரிக்கிறது, நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது, சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாயை மூடுங்கிற. பேசாத, வாயை மூடு, உன் யோகியதை தெரிஞ்சு போச்சு. உன் யோகியதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைப்பாடும் கடவுளுக்கு முன்னதாக வாயை பொத்தி கொண்டு நிற்க வேண்டிய ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனும் சரி, கடவுள் அறியாத ஒவ்வொரு மனுஷனும் சரி,
அவன் பாவத்துல செத்து நிர்பந்தமான மனுஷனா, கடவுளை அறியாதவனா, கடவுளை கோபம் மூட்டுகிறவனா, அவனிடத்துல ஒரு நல்லதும் இல்லாம நிற்கிறான். வாயை மூடிக்க, கடவுள்கிட்ட வரணும். நம்ம இதுதான் அடிப்படையான ஒரு சிந்தனை. இப்ப அப்படி பார்க்கிறப்ப நான் சக மனுஷனை எப்படி பார்க்கணும்? என் கணவனோட சண்டை, இதோ நீங்க ஒப்பிட்டு பாருங்க, இந்த வசனத்தை நீங்க பாருங்க. அவர்கள் வாயை குறித்து சொல்லுது. வாயை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கணும், 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கணும். இந்த நாவு சின்ன உறுப்பு தான். ஒரு சின்ன நெருப்பு காட்டை கொளுத்தி விடுறது மாதிரி இந்த நாக்கு உலகத்தை அழிச்சிடுங்கிற. ஏன்னா மனுஷன் வீழ்ச்சி விட்டுறவன், அவன் கண்ணெல்லாம் சரி கிடையாது. அவன் கண்ணு கெட்டதை மட்டும் தான் பார்க்கும். இந்த சிந்தனை கெட்டதை மட்டும் தான் யோசிக்கும். இவனால் கெட்டது மட்டும்தான் பேச முடியும், சிந்திக்க முடியும். எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிரமாதமான மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு வேதம் சொல்லிடுச்சு. ஆக ரட்சிக்கப்படாத மனுஷன் கடவுளுக்கு முன்னதாக செத்தவனா, கடவுள் அறியாதவனா இருக்கிறான். விசுவாசி இதெல்லாம் தெரிஞ்சு நான் பாவத்தை வெறுத்து கடவுளுக்கு முன்னால் என்னை தாழ்மைப்படுத்தி, எந்த மனுஷனும் யோக்கியம் இல்லை, என்னையும் கடவுள் ரட்சித்திருக்கிறாரு, ஆக நான் எந்த மனுஷனையும் நான் நியாயம் தீர்க்கக்கூடாது, எந்த மனுஷனை குறித்து நான் தவறாக பேசக்கூடாது, அவனுக்கு நான் உதவி செய்யணும்னுக்காக நான் ஜெபிக்கணும், அவனுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணுங்கிற ஒரு சிந்தனையோடு தான் நீங்கள். அப்போ இந்த ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, மனுஷனுக்கு நீதிமானாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் மனுஷன் நீ தெரிஞ்சுக்கணும், நீ வீழ்ச்சி விட்டுறவன், உன்னால் உன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்போ நியாயப்பிரமாணத்தை சொல்கிறாரு. நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சு? மனுஷன் பாவியாக இருக்கிறான். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதினுடைய நோக்கம் என்ன? பாவத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு, என்னுடைய பாவம் அதிகரிக்கிறத பார்க்கறதுக்கு, பாவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பாவம் என்னை நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யலாம்? எனக்கு மரணத்தை கொண்டு வந்துச்சு, என் பாவத்தை கூட்டுது. இந்த நியாயப்பிரமாணம் என்னை ரட்சிக்காது. ஆனால் ஒரு நியாயப்பிரமாணம் ஒரே ஒரு நல்லதை செய்து அது என்னை கிறிஸ்துவனிடத்தில் நடத்துகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாம நீ சுவிசேஷம் சொல்ல முடியாது. இப்ப நீ ஒரு மனுஷனுக்கு நீ சுவிசேஷம் சொல்லணும்னா அவனை பாவியன்னு சொல்லணும். அவனை பாவியன்னு சொல்லணும்னா நீ நியாயப்பிரமாணத்தை மீறிட்டேன்னு சொல்லணும். நியாயப்பிரமாணம்னா என்னன்னு சொல்லணும். நியாயப்பிரமாணத்தை நீ பார்க்க நியாயப்பிரமாணம் உன்னை குற்றவாளி குற்றவாளி குற்றவாளி, நீ மரணத்துக்குரியவன் தண்டனைக்குரியவன், உன்னிடத்திலே நல்லது இல்லை என்பதை சுட்டி காட்டி உனக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது, கிறிஸ்து என்பதை காட்டுகிறது. இப்ப நியாயப்பிரமாணம் மனுஷனை கடவுளிடத்தில் நடத்துகிறதாக. நியாயப்பிரமாணம் என்னுடைய இயலாமையை காட்டுகிறது. நியாயப்பிரமாணம் என்னுடைய நம்பிக்கையற்ற நிலையை காட்டுகிறது. நான் குருடனா இருக்கேன், செவிடனா இருக்கேன், செத்தவனா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு நியாயப்பிரமாணம். இதுதான் பிரச்சனை. இப்ப பாருங்க, இந்த டாக்டரின் பாருங்க, கொள்கைகளை சொல்றாரு பவுல். ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் தன்னை ரட்சிக்கணும்னா தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தன்னை யாருன்னு தெரியாம, தன்னுடைய பாவ நிலையை உணராம, தான் பாவத்திலேருந்து நான் விடுதலை பெற முடியாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ நான் பாவத்திலேருந்து நான் விடுதலை பெறணும்னா நான் என்ன யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பாவம் எனக்குள்ள என்ன செஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், பாவம் எனக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும், அந்த பாவம் எனக்குள்ள இருந்ததுனால நான் பாவம் தான் செய்ய முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும், இந்த பாவத்தை தான் என்னால் செய்ய முடியுமே தவிர என்னால் நல்லது செய்ய முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னால் நல்லது செய்ய முடியாதனால இந்த பாவத்திலேருந்து எப்படி மன்னிப்புங்கிறதையும் நீ கேட்கணும். பாவத்திலேருந்து எப்படி மன்னிப்பு? எப்படி கடவுளோடு நான் சரியான உறவு கொள்ள முடியும்? எந்த மனுஷனும் கடவுளிடத்துல சரியான உறவு கொள்ள முடியும். இப்ப இதுக்கு வழி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அந்த அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்படி இருக்க 21ஆம் வசனத்துல இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் சாட்சியிடுகிறது. எதை? தேவநீதி நியாயப்பிரமாணம் இல்லாம வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த தேவநீதிய ஓல்ட் டெஸ்டமென்ட் என்ன செய்யுது? நம்மளுக்கு வெளிப்படுத்துது.
அப்போ பழைய ஏற்பாடு முழுசும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வருது. மனுஷன் பாவத்தில் செத்து போனவனுக்கான ஒரு பரிகாரம் வேதம் சொல்லுது. அப்போ வேதத்திலிருந்து தான் நீங்கள் என்னத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் தேவ நீதியை அறிஞ்சு கொள்ள முடியும். வேதம் இல்லாமல் தேவ நீதியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா வேதம் இல்லாமல், கடவுள் யாருன்னு தெரியாமல், கடவுள் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை தெரியாமல், கடவுள் எவ்வளவு நீதி உள்ளவருங்கிறத தெரியாமல், அந்த கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேங்கிறது தெரியாமல் அந்த கடவுளிடத்தில் நான் எப்படி ஒப்புரவாக முடியும்? ஆனால் கடவுளிடத்தில் ஒப்புரவாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த தேவ நீதியை வேதத்தை வாசிச்சா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த வேதத்தில் அந்த தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆதியாகமம் 3:15 சொல்லுது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து மேசியா கன்னியின் மைந்தனாக இந்த உலகத்தில் வரப்போறார். இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அந்த கன்னிகையின் மைந்தன்னா, மரியாளின் மைந்தன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஸ்திரீயின் வித்தாக பாவம் இல்லாதவராக, ஆதாமினுடைய சந்ததி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரால் உட்பவிக்கப்பட்டவராக இந்த உலகத்திலே பிறந்து பாவம் இல்லாதவராய் பாவிகளுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்தவர் என்பதை வேதம் சொல்லுகிறது. 3 கொள்கைகள் சொல்லுது. 1, மனுஷன். வேதம் சொல்லுது, இந்த ரோமர் நிருபத்தில் விசேஷமா மனுஷன் வீழ்ச்சி விட்டுறவன். நியாயப்பிரமாணங்கிறது எவ்வளோ அவசியம். 3வது, இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமா கிறிஸ்துவனிடத்தில் வர முடியும். இந்த கிறிஸ்துவ குறித்து பழைய ஏற்பாடு முழுசும் சாட்சி சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது. இப்போ ஒரு மனுஷன் நீதிமான் ஆகணும்னா வேதத்தினுடைய முக்கியத்துவம் தெரியணும். இப்போ வேதம் எவ்வளோ முக்கியம் நம்ம தெரியணும்னா நீங்கள் வேதத்தை படிக்கணும். இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, வேதம் படிக்காதது தான் பிரச்சனையே. வேதத்தை வாசிக்கவே மாட்டான், வேதத்தை படிக்கவே மாட்டான். ஆனால் அவனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் அப்படியே வேதம் தெரிஞ்ச மாதிரி. நிறைய நேரத்தில் வேதம் எப்படின்னா கேட்ட அறிவு தான். 25 வருஷமாக சர்ச்சுக்கு வந்தால் 25 வருஷமாக என்ன சொல்லி கொடுத்தோமோ அதுதான் மனசில் இருக்கும். நீ என்ன படித்து, நீ என்ன சிந்திச்சு, நீ ஒரு கேள்வி கேட்டிருப்பியா? ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம். இதுதான் பவுல் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, உருவகமாக சொல்கிறார், நீதிமான ஆக்கப்படுதல் அப்படின்னாங்க. இப்படி பாவத்தில் இருக்க மனுஷன் கடவுளோட எப்படி சரியாகிறது? இப்படி பாவத்தில் இருக்கிற மனுஷன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாத மனுஷன் எப்படி தேவனிடத்தில் ஒப்புரவாவது சரியாவது? ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க, ரெக்கன்சிலியேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஒப்புரவாகுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உறவுகளை சரி செய்யணும். இப்போ உறவு, எனக்கு பிரச்சனை என்னன்னா, எனக்கு கடவுளிடத்துல உறவு சரியில்லை. நான் எப்போ கடவுளிடத்துல உறவு சரியாக இருக்கணும் அப்போ தான் நான் சக மனுஷன்ட்ட என்னுடைய உறவு சரியாகும். இப்போ பிரச்சனை யாருக்குமே, நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா, என்னுடைய பிரச்சனை யாரு கூடனே தெரியல. இவனை மனுஷனை பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, நீ கடவுளை நியாயப்பிரமாணத்தை செய். இந்த தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சுட்டான். சரியா? பத்சேபாள்கிட்ட பாவம் செஞ்சோன்னா நாத்தான் உணர்த்துறான். அப்போ தான் 51வது சங்கீதம் எழுதுறப்ப அவர் சொல்கிறார், 51ஆம் சங்கீதத்தில் எடுங்க, 51வது சங்கீதத்தை எடுங்க. ஐம்பத்தி 1வது சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வரை என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு தெரியும், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சரியா? இப்போ பாவம் செஞ்சது பட்சேபாள்கிட்ட, அவன் பாவம் செஞ்சு பட்சேபாள்கிட்ட. இப்போ அவன் சொல்றது தேவனிடத்துல போய் தான் கேட்கணும். இப்போ கடைசியாக சொல்கிறான், 4ஆம் வசனத்தில் சொல்கிறான், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நான் ஏன் அறிக்கையிடுறேன்னா, உம்முடைய நீதிக்கு முன்னதாக நான் சரியில்லை, முடிஞ்சு போச்சு. நான் யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்? நான் பத்சேபாளுக்கு விரோதமாக பாவம் செய்யலை, உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேன். உம்முடைய நியாய பிரமாணத்தை நான் மீறிட்டேன். நீ சொன்ன கட்டளைகளுக்கு நான் செவி கொடுக்கல. நான் கட்டளைகளுக்கு செவி கொடுத்தா நான் சக மனுஷனுக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் எப்படி பொய் சொல்வேன் சக மனுஷனுக்கு? உமக்கு விரோதமா பொய் பாவம்னு நீ சொல்றீரே, அந்த பொய்க்கு விரோதமா நான் எப்படி சக மனுஷன்கிட்ட நான் பொய் சொல்லுவேன்?
அந்த சிந்தனை என்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வருதோ அப்போ தான் உறவுகள்லாம் நல்லா இருக்கும். உங்கள் குடும்ப உறவுலாம் சரியில்லை, மாய்மாலமாகவும் பொய்யாகவும் ஏமாற்றாகவும் உண்மையற்றதாகவும் மாற்றி மாற்றி பேசுறதாகவும், காரணம் கடவுள்கிட்ட உறவு சரியில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒழுங்காக வேதம் வாசிக்க மாட்டேன். இங்கே இருக்கவங்கள தான் சொல்கிறேன், உனக்கு 100% நீ ஒழுங்காக அவனுடைய ஃபேமிலி ப்ரேயர் இருக்காது, உன்னுடைய வேத வாசிப்பு வேத தியானம் இருக்கவே இருக்காது. வேலைன்னா உச்சக்கட்டத்தில் நின்று செய்வேன், ஆனால் கடவுளை கடைசி லீஸ்ட்டாக வச்சுருப்பேன். அதனால் நீ பாவம் 100% செய்வேன். உன்னால் பாவம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா உனக்கு கடவுள்கிட்ட உன்னுடைய குடும்ப ஆராதனை தனி ஆராதனை இல்லை. அவசரமாக பைபிள் வாசிப்பேன், அவசரமாக ஜெபம் பண்ணுவேன், அவசரமாக போயிடுவேன், அவசரமாக போய் ஸ்கூலில் வேலை செய்வியா? ஏன் நீ சரியில்லை? உன்னுடைய உறவு கடவுளிடத்துல சரியில்லை. இதை தான் சொல்கிறாரு. இப்போ அங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா ஒரு உருவகமாக சொல்கிறாரு, நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது, ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது. இந்த ஜஸ்டிஃபை அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், மேக் சம் ஒன் சம்திங், அல்லாட்டி டு ட்ரீட், இல்லாட்டி டு ரெக்கன் அப்படின்னு சொல்லுது, டு அக்கவுண்ட் தட் பர்சன் சம்திங் அப்படின்னு சொல்லுது. அதாவது இப்போ இந்த இடத்துல ஜஸ்டிஃபிகேஷன், ஜஸ்டிஃபை அப்படிங்கிற அந்த வார்த்தை நீதிமன்றத்தில் பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை. நீதிமன்றத்தில் தவறே செய்யாத ஒருத்தரை தவறு செஞ்சேன்னு சொல்றதுல பெரிய விஷயம் கிடையாது. இங்கே அப்படி இல்லை. குற்றம் செய்தவனை, பாவம் செஞ்சவனை, பாவம் செஞ்சிருக்கும் பொழுது அவனை குற்றவாளி என்று அவன் தெரிந்திருந்த பொழுதும் அவனை குற்றமற்றவனாக தேவன் தீர்க்கிறார். அதான் நீதிமானாக்கப்படுது. குற்றவாளியை குற்றமற்றவனாக தேவன் தீர்க்கிறார். இதை தான் பவுல் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தேவனற்றவர்களை நீதிமானாக்குகிற தேவன், தேவனற்றவனை நல்லவன் என்று கூறுகிறார். இதான் யூதனுக்கு பெரிய சர்ப்ரைஸ். எப்படிப்பா, எப்படி நல்ல கெட்டவனை நல்லவன் சொல்றது? நீதிமொழிகள் எடுத்துங்க, 17ஆம் அதிகாரத்தில் பாருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் 17:15 துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளியாக தீர்க்கிறவனுமாகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஆக நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இங்க பவுல் சொல்றாரு, தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லுகிறார். கடவுள் இப்ப என்ன செய்கிறாரு? கடவுள் என்ன செய்யறாருனா, இது யாருக்குமே புரியாது. இப்ப கடவுள் என்ன செய்யறாருனா, கடவுள் ஒரு பெரிய ரகசியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி கெட்டவனை நல்லவன் ஆக்குகிறார். கெட்டவனை பாவிய பாவமற்றவனாக மாற்றுகின்றவர். இதுக்கு பிதாவான கடவுள் குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தி கடவுளுடைய நீதியை வெளிப்படுத்தி அதற்கு கிறிஸ்துவ சிலுவையில் ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினால பாவியை குற்றமற்றவனாக மாற்றுகின்றார். இதான் நீதிமானாக்கப்படுது. நம்மளுக்கு தெரியும் நான் நல்லவன் இல்லைன்னு, ஆனால் என்னை நீதிமானாக்குனது யாரு? தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நீதிமானாக்குகிறார். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய இரத்தத்தினாலே அப்படின்னு சொல்லிப்பாங்க. இந்த பழைய ஏற்பாட்டில் இதுக்கு பேர் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பலின்னு சொல்லுவாங்க. இந்த பலி கிரேக்க பதத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பலி எதுக்கு செலுத்துவாங்க அப்படின்னா கோபத்தை தணிக்கிறதுக்கு. அந்த ப்ராபிட்டியேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பீஸ், டு அப்பீஸ், டு அட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா சினம் தவிர்த்தல், சினம் தணித்தல், இல்லாட்டி அமைதிப்படுத்துதல். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை மீறினா அந்த நியாயப்பிரமாணத்தை மீறினதுக்கு பலி செலுத்தணும். அவன் ஆட்டை எடுத்துட்டு போய் அந்த ஆட்டு மேலே கையை வச்சு, ஆசாரியன் கையை வச்சு அந்த ஆட்டை வெட்டுவான். அப்போ நான் செஞ்ச பாவம் என்ன செய்யப்படுது? என் மேலே இருந்த நியாயப்பிரமாணத்தை மீறின கோபம் தணிக்கப்படுகின்றது. இப்படியாக கடவுள் நான் செய்த பாவத்தை தனது குமாரன் மீது வைத்து என்னுடைய பாவத்தை, தேவன் என் மீது இருந்த கோபத்தை தணித்தார். என் மேலே இருந்த கோபத்தை எடுத்துட்டார். நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, பாவம் நம்ம கடவுளை மீறுறப்ப நான் பாவம் செய்கிறேன், கடவுளுடைய கட்டளையை மீறுறப்ப நான் பாவம் செய்கிறேன், கடவுள் என் மேலே கோபமாக இருக்கிறார். ஆக நான் கோபமாக கடவுளை மேலே இருக்கிறதுனால நான் பலி செலுத்தணும்னா நான் எனக்கு நானே பலி செலுத்த முடியாது, ஏன்னா நான் பாவம் செஞ்சவன். அப்போ பாவம் செய்யாதது, அதுக்கு தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு அடையாளமாக மாதிரியாக ஒரு ஆடு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ஆட்டு மேலே
கையை வச்ச அந்த ஆட்டை வெட்டி அந்த ஆட்டின் ரத்தத்தின் மூலமாக என்னுடைய சினம், என் மீது கடவுள் கொண்டிருந்த சினம் தவிர்க்கப்படுகிறது, தணிக்கப்படுகின்றது என்பதை பார்க்கிறோம். இதைதான் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என் கூட திருப்பி மீகாவினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. மீகா 6வது அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, 6-7 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை கொண்டு பக்கம் 1079, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் என்னையாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற்பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? இப்ப அவர் சொல்றாரு, இப்படியெல்லாமா கோபம் தணிக்கப்படணும்? ஆக மனிதன் செய்த பாவத்துக்கு உலக பிரகாரமாக யாரும் பலி செலுத்த முடியாது. ஆகவேதான் பவுல் சொல்றாரு, நம்ம வாசிக்க கேட்ட பகுதியிலும் அதுதான் சொல்லப்படுது, ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, பலி செலுத்தப்பட்டுச்சு, பதிலால் மரணம் நடந்துச்சு. ஆகவே என் மீது கடவுள் கொண்டிருந்த கோபம் கிறிஸ்துவின் மூலமாய் தணிக்கப்பட்டது. நல்லா கவனிச்சுங்க, லிசன், ரொம்ப கவனமா பார்த்துங்க. இந்த இடத்துல கடவுள் நீதிமானாக்குறார். கடவுள் எப்படி நீதிமானாக்குறார்னா, பதிலாலை கொண்டு நீதிமானாக்குறார். பாவம் இல்லாதவரை கொண்டு நீதிமானாக்குறார். நான் என்னை நீதிமானாக்க முடியாது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே நீதிமானாக்க முடியாது. ஆக நீதிமானாக்கப்படுதல்ங்கிறது பிதாவினால் கொடுக்கப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா. அந்த பலி இல்லாம யாரும் நீதிமானாக முடியாது. இப்ப நீங்க ரட்சிக்கப்படணும், நீங்க நீதிமானாகணும்னா இயேசு கிறிஸ்து இல்லாம நான் நீதிமானாக முடியாது. ஏன்னா அவர் தான் பரிபூரண பரிசுத்தர், அவர் தான் பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன், அவர் தான் பதிலால், அவருடைய இரத்தத்தினால்தான் என்னுடைய பாவம் கழுவப்பட முடியும். ஆகவே நான் எதை நம்பணும்? நான் கிறிஸ்துவ நம்பணும். நம்ம எல்லாருமே என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லலாம், மற்ற மதங்கள் எல்லாம் தன்னை நம்பும், தான் செய்த கிரியைகளை நம்புவோம். வேதம் சொல்லுது, நீ கிறிஸ்துவ நம்பு, கிறிஸ்துவினுடைய பலியை நம்புன்னு சொல்லுது. வேற எந்த பலியும் தேவனுக்கு உகந்தது அல்ல. அடுத்ததாக பவுல் சொல்றாரு, ஸ்லேவரி அப்படிங்கிறது. ஸ்லேவரிக்கு ரேன்சமிங் அப்படிம்பாங்க. அதாவது மீட்பு பணம் செலுத்தி மீட்கணும். நம்ம மீட்பு பணம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், ஒரு பொருள் அடமானம் வச்சுட்டோம்னா அதுக்கு கொடுத்து நம்ம வாங்கணும். மனுஷன் என்னைய பாவத்தில் நான் வித்துட்டேன், என்னை என்னால் மீட்டு கொள்ள முடியாது. ஆகவே வேதம் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அப்ப கிரயம் செலுத்தப்பட்டுச்சு என்னுடைய பாவத்திற்காக. அது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமா. எப்படி நான் மீட்கப்படுறேன் அப்படின்னு சொன்னா, என்னை நான் வித்துட்டேன், நான் பாவத்துக்கு அடிமையானே, என்னோட பாவத்தில் இதனால விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே கிறிஸ்து எனக்காக கிரயம் செலுத்தி என்னை மீட்டெடுத்தார். ஆக நான் நீதிமானாக்கப்படுதலுக்கு வழி இயேசு கிறிஸ்து இல்லாமல் நான் நீதிமானாக்கப்பட முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து குற்றமற்ற மாசற்ற இரத்தத்தை சிந்தி என்னையும் உங்களையும் பாவிகளையும் நீதிமானாக்குகிற தேவன் என்று பவுல் சொல்லுகிறார். இதை தான் பழைய ஏற்பாடு முழுசும் சொல்லுதுங்கிறார். இதுதான் மாதிரி, இதான் நிழல்கள், இதான் நிஜங்களாக பழைய ஏற்பாட்டில் மாதிரிகளாக, நிஜங்களாக, படங்களாக சொல்லப்பட்டவைகள் எல்லாம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. ஆக கிறிஸ்து இல்லாமல் மீட்பு இல்லை. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கிறிஸ்து தான் ரட்சகர், கிறிஸ்து தான் உன்னை மீட்க முடியும், கிறிஸ்து தான் பதிலால், அவர் தான் உன்னுடைய பாவத்துக்கு பதிலாக மரிச்சிருக்கார். உங்களை என்னைய நீதிமானாக்குகிறவர் பிதாவான கடவுள் குமாரன் மூலமா உங்களை என்னையும் நீதிமானாக்கி இருக்கிறார். ஆகவே நான் கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாக நான் நீதிமான் என்று கருதப்படுகிறேன். அப்ப நீதிமானாக்கப்படுதல் தான் இந்த அடிப்படை சத்தியம். பாருங்க, மனுஷன் வீழ்ச்சி விட்டுறவன் மனுஷன் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை காப்பாற்றாது, நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவின் இடத்துல நடக்குது. ஆக கிறிஸ்து மூலமாக தான் ரட்சிப்பு, கிறிஸ்து தான் பதிலால், கிறிஸ்து தான் பலி, கிறிஸ்து தான் என்னை நீதிமானாக்க முடியும். அவராலே என்று வேறு ஒருவரால் எனக்கு ரட்சிப்பு இல்லை. ஆக கிறிஸ்து என்னை பாவம் இல்லாதவர், எனக்காக பாவமானார். இதுதான் நீதிமானாக்கப்படுது. இதை விசுவாசிக்கணும், இதை நம்பணும். இந்த அடிப்படை கொள்கை இல்லாமல்
எந்த மனிதனும் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியும். நீ ரட்சிக்கப்படுவோம்னா கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவரை தவிர பிதாவினால் ஏற்படுத்தப்பட்ட குமாரன், பிதாவினால் அனுப்பப்பட்ட குமாரன். அதான் பிதாவான கடவுள் சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கிறாரு. அப்ப இயேசுவுக்கு செவி கொடுக்கணும், இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கணும். அவர் தான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தினால என்னுடைய பாவம் கழுவப்பட முடியும். அப்போ ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்படணும்னா கிறிஸ்துவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ளணும். என்னிடத்துல நீதி இல்லைன்னு ஒத்துக்கொள்ளணும். என்னுடைய கிரியைகளை என்னை ரட்சிக்காது, கிறிஸ்துவனுடைய நீதி மட்டும்தான் என்னை ரட்சிக்கும். கிறிஸ்துவனுடைய நீதி எனக்குள்ளாக கொடுக்கப்பட்டு நான் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறேன். இதுதான் ரட்சிப்பினுடைய அடிப்படை தாற்பயமாக ரோமர் நிருபத்தில் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நீதியை பெற்றிருந்தால் நீங்கள் விசுவாசிகள், இப்படிப்பட்ட நீதியை பெறாவிட்டால் நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.